நான் ஒரு லோன் ஆப்பில் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். 2 டியூ கட்டாமல் விட்டுட்டேன். என்ன பண்ணுதுன்னே தெரியல. இப்போ வட்டிக்கு மேலே வட்டி போடுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க, என்னை திட்டுறாங்க, வீட்டுக்கு வராங்க. இந்த பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, உங்களுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம். வணக்கம், ஜேகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, லோன் ஆப்பில் எனக்கு லோனே கிடைக்க மாட்டுதுங்க. நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எனக்கு லோன் கிடைக்க மாட்டுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் சரி, அல்லது லோன் ஆப்பில் லோனை வாங்கிட்டேன், 2 டியூ கட்டாமல் இருக்கேன், எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாகிட்டு இருக்கு, ரொம்ப டேஞ்சரில் மாட்டிக்கிட்டேன், அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, எனக்கு லோன் ஆப்பில் லோன் வாங்குகிற ஐடியாவில் இருக்கிறேன், ஆனால் எது நல்ல ஆப்பு எது கெட்ட ஆப்புன்னு எனக்கு தெரிய மாட்டுது, எங்கேயாவது போய் மாட்டிக்க போகிறோமோன்னு ஒரு பயமாகவும் இருக்குது. இந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஸோ இப்பேற்பட்டவங்களுக்கான ஒரு வீடியோ தான் அது. இந்த வீடியோவில் 2 செக்ஷனாக பார்க்க போகிறோம். ஸோ லோன் ஆப் பற்றிய பிரச்சனை உள்ளவங்களுக்காகவும், அதே நேரத்தில் அதே லோன் ஆப்பில் இருக்கக்கூடிய 2 விதமான லோன் ஆப்புகளை பற்றியும் டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 2 விதமான லோன் ஆப்பும் ஆர்பிஐயில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி லிஸ்ட்டில் இருக்காங்க. 10 லட்சம் வரைக்குமே ஒருத்தவங்க லோன் தராங்க, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வேளை எனக்கு லோன் ஆப்பில் லோன் வாங்குகிற ஐடியா இருக்குது, அது எப்படி நான் சூஸ் பண்ண தெரியல, அல்லது நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், இந்த பிரச்சனை எப்படி வெளியே வர்றது தெரியல, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கான ஒரு வீடியோ தான் அது. அதுக்கு முன்னாடி ஜேகே சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டீஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக லைக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். முதல்ல இவங்களை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதாவது பணம் தேவைப்படுறவங்களுக்காக 10 லட்சம் வரைக்குமே அல்லது 2 லட்சம் வரைக்குமே லோன் தரக்கூடிய 2 விதமான லோன் ஆப்பை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இந்த லோன் ஆப்பை எப்படி சூஸ் பண்ணலாம், இவங்க நல்ல ஆப்பு கெட்ட ஆப் எப்படி சூஸ் பண்ணுறதை பற்றியும், பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி வெளியே வரதை பற்றியும் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லோன் ஆப்புகளை பற்றி நம்ம பார்த்துடலாம். 10 லட்சம் வரைக்குமே லோன் தரக்கூடிய இந்த லோன் ஆப்பை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபின்னபிள் ஃபைனான்ஸ், ஃபின்னபிள் பர்சனல் லோன் ஆப். இந்த ஆப்பை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறதில்ல. ஸோ இவங்க நிறை குறை எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நேராக நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். இவங்க வெப்சைட் மூலமாக லோன் தராங்க, ஆப் மூலமாக லோன் தராங்க. நீங்கள் ஆப் மூலமாக போனீங்கனாலும் சரி, வெப்சைட் மூலமாக போனாலும் சரி, ஒரே விதமான டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. அதனால் நான் நேராக பாயிண்ட்டுக்குள்ளே போயிடுறேன். மொபைல் நம்பர் கேட்குது, ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்காக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கேட்குது. ஸோ நீங்கள் அதை கொடுத்த பிறகு அலோஸ் கேட்கும். அலோஸ் கொடுத்துட்டிங்கன்னா கெட் லோன் அப் டு 5 lakhs போட்டு ஐ வாண்ட் ஏ லோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ண பிறகு ஹவு மச் லோன், உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, மந்த்லி இன்கம் எவ்வளோ கேட்குறாங்க, என்ன விதமான சேலரி, கையில் பைசா வாங்குறீங்களா அல்லது சேலரி வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வருதான்னு கேட்குறாங்க. சேலரி வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வரதா இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ ஈஸியாக முடியும். ஸோ கண்டினியூ ஒரு ஆப்ஷனும் நீங்கள் கொடுத்த பிறகு லோன் அமௌண்ட் அப்புறமா இஎம்ஐ டீட்டெயில்ஸ்லாம் காட்டுறாங்க. நான் மேலோட்டமாக தான் சொல்லிட்டுருக்கேன். கண்டினியூ நீங்கள் கொடுத்த பிறகு 24 ஹவர்ஸில் பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும்னு இவங்க சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு லோன் அக்ரிமெண்ட் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த லோன் அக்ரிமெண்ட்டில் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்லணும்னா இன்சூரன்ஸ். இந்த லோனு உதாரணத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபா உங்களுக்கு சேங்ஷன் ஆகுது, அது 1 லட்ச ரூபா சேங்ஷன் ஆகுது வச்சுக்கோங்களேன். இன்சூரன்ஸ் ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ அது கண்டிப்பாக போட வேண்டியது இருக்கும். லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 10 லட்சம் வரைக்கும் லோன் தராங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 16% வந்து 36% பெர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குது. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 6 மாதம் வந்து 60 மாதம் வரைக்கும் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் அவங்க சொல்கிறாங்க. ஃபின்னபிள் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்குமே 4.2 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கிறாங்க. ஒரு ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் தான். ஆஹா ஓஹோன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவங்க ஃபீட்பேக்கு ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது. முக்கியமாக கவனிக்கணும்னா ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபா அல்லது 1 லட்ச ரூபா இந்த சூழ்நிலை இருக்கிறவங்க ஒரு 3 மாதம் 2 மாதம் இஎம்ஐ எடுக்கிறதா இருந்தால் பிளான் பண்ணலாம். இவங்க ஆர்பிஐயில் ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு தான் இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐயில் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யறதுக்கு சில வகைகள் இருக்குது. அதை வந்து வீடியோவில் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இவங்க மேலோட்டமாக தான் இவங்களை பற்றி சொல்லியிருக்கேன். இவங்களை ஒரு ஆப்ஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது, ஒரு 3 மாதம் பணம் வந்துடும் மட்டும்தான் இதில் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். அடுத்து பார்க்க போகிற லோன் ஆப் பொறுத்த வரைக்குமே 2 லட்சம் வரைக்கும் லோன் தரக்கூடிய ஆப். இவங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்து நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்மே லோன் ஆப், சின்மே பர்சனல் லோன் ஆப். இவங்க ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த சின்மே பர்சனல் லோன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா அலோஸ் கேட்குது. கெட் அப் டு 2 lakhs போட்டு 15 மினிட்ஸில் உங்களுக்கு கிடச்சிடும் சொல்கிறாங்க. ஸோ அப்ளை ஒரு ஆப்ஷன் அது இங்கே கொடுத்த பிறகு மொபைல் நம்பர் கேட்குது. இது எலிஜிபிள் டீட்டெயிலில் முன்னாடியே காட்டிடுறாங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துக்கப்பா, இதெல்லாம் இருந்தால் மட்டும் உள்ளவான்னு சொல்கிறாங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 25,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு சம்பளம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. கிடி ஸ்கோர் 680 இருந்தாவே போதும்னு சொல்கிறாங்க.
பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் இதுதான் இவங்க கேட்குறாங்க. ஸோ அலோஸ்லாம் கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் தான் அவங்களும் பெருசாக கேட்குறாங்க. இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் தான் அதை அப்படியே கேட்குறாங்க. ஸோ லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 10,000 2,00,000 வரைக்கும் லோன் தராங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 91 நாள்லேருந்து 180 நாள். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா இஎம்ஐயில் டேஸ் எப்போ குறிப்பிடுறாங்களோ அப்பயே வந்து அது நாள் வட்டி போடக்கூடிய ஆப். ஸோ சின்மயன்றது ஒரு நாள் வட்டி போடக்கூடிய ஆப். வட்டியை பொறுத்த வரைக்கும் 28% 37 பாயிண்ட், அதாவது 36.5 போட்டிருக்காங்க. 37 பாயிண்ட் பெர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸு, டாக்குமெண்ட் சார்ஜஸ் இதுக்கெலாம் உண்டுங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் 5%, டாக்குமெண்ட் சார்ஜஸ் 1%. இது இல்லாமல் கன்வைசிங் ஃபீஸ்னு ஒரு 200 போடுறாங்க. ஸோ இதெல்லாம் பிடிச்சிட்ட பிறகு தான் உங்களுக்கு லோன் அமௌண்ட்லேயே கிடைக்கும். ஸோ அதனால் கவனிக்கணும்னா இந்த ப்ராசஸிங் ஃபீஸு, கன்வைசிங் ஃபீஸு, டாக்குமெண்ட் சார்ஜஸ்லாம் இதிலும் இருக்கிறது. லோன் ஆப்பில் எனக்கு பிரச்சனை இருக்குது, என்னால் லோன் கட்ட முடியல, லோனை வாங்கிட்டேன், தப்பாக சூஸ் பண்ணிட்டேன், மாட்டிக்கிட்டேன், எப்படி வெளியே வருதுன்னு தெரியல, அல்லது லோனை நான் அப்படியே சூஸ் பண்ணணும், நான் வாங்குறதா இருக்கேன், எப்படி சூஸ் பண்ணணும், இந்த 2 விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த 2 லோன் ஆப்பை வந்து நான் ஒரு உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன். சின்மய லோன் ஆப்பு, ஃபினபிள் ஃபைனான்ஸ். இவங்க இருக்கக்கூடிய 2 விதமான லோன் ஆப்புக்கும் ஒரே ஒற்றுமை, இவங்க ஆர்பிஐயில் ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுருக்காங்க, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் இருக்காங்க. இந்த ஆர்பிஐயில் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யுதுன்னா ஒட்டு மொட்டையாக அப்படியே சொல்ல முடியாது, அவங்க வந்து நல்ல ஒரு பிராண்ட் அப்படி சொல்ல முடியாது. ஆர்பிஐயில் ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு நிறைய வகைகள் இருக்குது. எந்த வகையில் இவங்க வந்து ஆர்பிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுருக்காங்க, உதாரணத்துக்கு 2 விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, நான் ஒரு பேங்க் நடத்துகிறேன்னா, நான் ஒரு டேரெக்டாக ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணுறேன்னா, நான் ஆர்பிஐயில் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி லிஸ்ட்டில் நான் பேரை போப்பிட்டு நான் வந்து என்னோடய லோன் தரப்போகிறேன்ட்டு சொல்கிறது ஒரு விதம். இது இந்த டேரெக்டாக வந்து ஆர்பிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு போகுது. நான் வந்து ஒரு 4-5 பேரோடு சேர்ந்து உங்களுக்கு லோன் ஆப்பில் லோன் தரேன் வச்சுக்கோங்களேன். இது வந்து ஆர்பிஐயில் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யும்போது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் லிஸ்ட்டில் லெண்டிங் பார்ட்னர்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அவங்களோட சேர்ந்து லோன் தருது இது ஒரு வகை. ஸோ வட்டி வந்து வேறுபடும். ஸோ இது வந்து இங்கே தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லோன் ஆப்பை அப்படி சூஸ் பண்ணோம். நம்ம என்ன பண்ணுவோம், 4.6 4.5 நல்ல ஸ்டார் ரேட்டிங்காக பார்ப்போம் இல்லையா, குட், நீங்கள் பார்க்கலாம். 2வது அது நியூவாக ஓல்டாக பார்க்கணும். நியூவாக இருந்தால் அவாய்ட் பண்ணிவிடுங்க. புதுசாக வந்திருக்க லோன் ஆப் ஒரு 6 மாதம் எப்படி இவங்க கொடுக்குறாங்க பார்த்தா ட்ரை பண்ணும். ஸோ நியூ வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டார் ரேட்டிங் வச்சு பழைய லோன் ஆப்பாக ட்ரை பண்ணணும். 1. 2வது இவங்க ஆர்பிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுருக்காங்களா, எதன் அடிப்படையில் செஞ்சுருக்காங்க, இப்போ நான் சொன்ன வகையில் எதன் அடிப்படையில் என்று நீங்கள் பார்க்கணும். அது நீங்கள் அபோட்னு ஆப்ஷன் வரும், நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் போய்ட்டு இதில் இருக்காங்க பாருங்கள். இல்லாட்டி நீங்கள் இந்த லோன் ஆப்போடைய வெப்சைட்டில் போய்ட்டு இந்த லோன் ஆப்பு எந்த வகையில் இருக்குது, என்ன நான் பேங்கிங்கில் இருக்காங்கன்றது பார்க்குறது ரொம்ப முக்கியம். பிரச்சனையில் மாட்டிட்டேங்க, நான் ஒரு லோன் ஆப்பில் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், 2 டியூ கட்டாமல் விட்டுட்டேன், என்ன பண்ணுதுன்னே தெரியல. இப்போ வட்டிக்கு மேலே வட்டி போடுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க, என்னை திட்டுறாங்க, வீட்டுக்கு வராங்க, இந்த பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் வந்து வேறு எந்த பேங்க்லேயும் லோன் இல்லை, நான் வந்து டேரெக்டாக வந்து லோன் ஆப்பில் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி சாதாரணமாகவே இருக்குது. நீங்கள் லோன் ஆப் இல்லாமல் சாதாரணமாகவே இருக்குது. நீங்கள் டேரெக்டாக போய் அணுகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பஜாஜ் ஃபைனான்ஸு, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு, இது போல் நிறைய பேங்க்ஸ்லாம் இருக்குது. அவங்ககிட்டலாம் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக உங்களை ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போயிட்டு உங்களுக்கு 25,000 சம்பளம் இருந்தால் கூட உங்கள் டிரான்சாக்ஷன் வச்சு காட்டலாம். ஆனால் இந்த டியூ பிரச்சனை வந்து சிபிலில் வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. சிபிலில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் கிடைக்காது. அதனால் எனக்கு வேறு எந்த பேங்க்கில் பிரச்சனை இல்லை, லோன் மட்டும் தான் வாங்கியிருக்கேன், லோன் ஆப்பில் மட்டும் தான் வாங்கியிருக்கிறேன்னா நீங்கள் இது போல் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் டேரெக்டாக போய் அணுகி அந்த லோனை வாங்கி இந்த லோன் ஆப்பை க்ளோஸ் பண்ணலாம். எனக்கு லோன் ஆப்லேயும் கடன் இருக்குது, அங்கேயும் கடன் இருக்குது, இங்கேயும் கடன் இருக்கும்போது ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இது டெபிட் கன்சலேஷன் லோன், இந்த லோனை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதுக்கு முக்கியமான ஒரு எலிஜிபிலிட்டி என்னென்னா, உங்களுக்கு இன்கம் 25,000 சம்பளம் வச்சுக்கிட்டு மாதம் ஒரு 50,000 கட்டுற மாதிரி ஒரு இஎம்ஐ வச்சுருந்தீங்கன்னா அது கிடைக்காது. அதனால் உங்களோட சேர்ந்து யாராவது கோஅப்ளிகேட் சேர்க்குற மாதிரி பார்த்துக்கணும். உங்களோட 25,000 அவர் ஒரு 30,000 அல்லது உங்கள் ஒய்ஃபோ அல்லது கணவனும் அவர் 30,000. ஸோ ஒரு 50,000ன்றது உங்களோட இன்கம்மாக காட்டி நீங்கள் கோஅப்ளிகேட் லோன் வாங்கினா தான் இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவர முடியும். மற்றபடி நீங்கள் ஆப்பில் லோன் வாங்கிட்ட பிறகு அவன்கிட்ட சண்டை போட்டுத்தோ அவன்கிட்ட எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அவன்கிட்ட வெளியே வரதுக்கு தான் பார்க்கணுமே தவிர நம்ம அங்கே என்ன லீகல் ஆக்டிவிட்டிஸ் எடுத்தாலும் செல்லாது. அதுதான் உண்மையான விஷயம். அதனால் அதுக்கு வேறு ஆப்ஷன் பார்க்க தான் முக்கியம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோஸில் லோன் ஆப்பில் லோன் எப்படி ட்ரை பண்ணணும் பற்றி சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கான சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். 2 விதமான லோன் தரக்கூடிய லோன் ஆப்பை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த 2 விதமான லோன் ஆப்பில் லோன் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ், அதாவது சின்மய லோன் ஆப்பானாலும் சரி, ஃபினபிள் ஃபைனான்ஸ் ஆனாலும் சரி, இவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்கு தனியாக வெப்சைட்டுக்கு அதில் படித்து பார்த்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, பிரோஜனமாக்கும். மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.